இப்போ இந்த சார்ட் பாருங்க. மார்க்கெட் அப்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதா? மோஸ்டா அப்வர்ட் டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆன உடனே நீங்க இங்கெல்லாம் பைக்கு யோசிக்காதீங்க. வெயிட் ஃபார் எ கன்சால்டேஷன் கேண்டில். கன்சால்டேஷன் கேண்டில்னா இந்த கேண்டில். இதுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆகல. ஸோ இதுதான் உங்களோட கன்சால்டேஷன் கேண்டில். அதே மாதிரி இதுக்கு கீழேயும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகல. ஸோ இதுதான் உங்களோட கன்சால்டேஷன் ஜோன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த கன்சால்டேஷன் பிரேக் ஆனோடனே பை பண்ணுவீங்க. ஸோ பிரேக் ஆனோடனே பை பண்ணுறதை விட புல் பேக்கில் பை பண்ண யோசிங்க. அதாவது திருப்பி இந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா யூ கேன் லுக் ஃபார் எ பை. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. சரி, இந்த ஸ்விங்கிலேருந்து இதுதான் டோட்டல் ஹை. இது வரைக்கும் வரைஞ்சிங்கன்னா இங்கே பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கரெக்டாக இந்த லைனோட merge ஆகுதா? ஸோ மோர் வால்யூமும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்திருந்தா நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஈஸியான ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஓகேவா? நீங்கள் இது ஃபுல்லாத்தையெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1:2 இல்லை 1:1.5 கேப்சர் பண்ணிவிட்டு இந்த ஹை தான் உங்கள் டார்கெட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் டார்கெட் எடுக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப் ட்ரெண்டுக்கு. டவுன் ட்ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இப்போ இதில் பாருங்கள், மார்க்கெட் டவுன் சைட் போகுதா? இங்கே இருக்குது பாருங்கள் எனக்கு கன்சால்டேஷன் கேண்டில். இந்த கன்சால்டேஷன் கேண்டிலுக்கு மேலேயும் க்ளோஸ் வைக்கலை, கீழேயும் க்ளோஸ் வைக்கலை. ஸோ இதுதான் என்னோட கன்சால்டேஷன் ஜோன். மோஸ்ட்லி நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுறதை விட புல் பேக். ஸோ இங்கே வந்த உடனே திருப்பி எனக்கு நெக்ஸ்ட் கேண்டிலே போய் டச் பண்ணியிருக்கு, தெரியுதா? ஸோ நீங்கள் இந்த ஜோனில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் ஷார்ட் பொசிஷன் போடுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுறத விட இந்த ஜோனுக்கு திருப்பி இந்த வர புல் பேக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் பிகினர்னால 1:1 அப்படி இல்லைனா 1:2 மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ இதுவும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் வால்யூம் ப்ரொஃபைல் எப்படி போடணுன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன்னா இந்த கேண்டில் வந்து அடுத்தது தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆனவுடனே வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து ட்ரா பண்ணிங்கன்னா மோர் வால்யூம் டுவர்ட்ஸ் இயர். ஸோ இங்கே நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணலாம். சப்போஸ் இதுவே எனக்கு மேலே க்ளோஸ் வச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கன்சல்டேஷனுக்கு மேலே எந்த ட்ரேடும் நீங்கள் எடுக்க தேவையில்லை.